அன்பே சிவம், ஒன்றே குலம், ஒருவனே தேவன், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இந்த சொற்றொடர்களை நாம் தினந்தோறும் பயன்படுத்துகிறோம். ஆனால் இவற்றினை நமக்கு தந்த திருமூலரை பற்றி நாம் என்ன புரிந்து கொண்டோம்? அவர் எங்கு பிறந்தார் என்றாவது தெரியுமா? 63 நாயன்மார்களில் சுந்தரநாதர் என்ற திருமூலர் அவதரித்த ஸ்தலம்தான் சாத்தனூர் ஆகும். 18 சித்தர்களில் ஒருவரான திருமூலர் இந்த சாத்தனூரில் பிறந்தார். மிக அழகிய ஊர். இங்கே பெருமாள் ஆலயம், சிவன் ஆலயம், அம்மன் ஆலயம் என பல்வேறு பழம்பெரும் ஆலயங்கள் உள்ளன. சாத்தனூரில் உள்ள பெருமாள் ஆலயத்தை பற்றிய குறும்படத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். என் பேர் கண்ணன். எங்கள் கிராண்ட்ஃபாதர் இதில் ட்ரஸ்டியாக இருந்தார். அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டுருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 600 days பேக் சார். முன்னாடி இந்த விரகமூர்த்தி, இந்த பெருமாள் அவர் மட்டும்தான் உள்ளே இருந்தார். அதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கத்தில் கற்பூர் திடல்னு ஒன்று இருக்குது. அந்த கற்பூர் திடலில் தான் இந்த தாயாரோட இந்த பெருமாள் கிடச்சிது. யாரோ ஒருத்தர் மூலியமாக கனவுல சொல்லி என்னை சாத்தனூரில் வையின்னு சொல்லி சாத்தனூரில் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அந்த பெருமாளத்தையும் இந்த விரகமூர்த்தி பெருமாளை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு இவாளை சீதை பூஜை சாமான் அதை உள்ளே வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பெருமாள் நாமம் வரதராஜன். மைவண்ண நலங்குஞ்சியும் மண்டபெருமாளை மணனார் மணிமுடியும் மகர குண்டலங்கள் வீழ்வீசும் திருக்காதுகளும் பவளவாய் உருவலும் கோலநீர் கொடிமூக்கும் அஷ்டமை திங்களை பழித்த திருநது செய்யதாமரை கண்களும் வெண் சிறு செங்கடுவின் முன்மறை போர் தொடுத்த பொன்னாழி ஏந்திய திருக்கரங்களும் நலங்கிடா திருமார்பும் செவ்வரத்த உடைவாளும் தன் தாமரை சுமக்கும் சேவடியுமாய் கருவறை போல் நின்றான் என்பது பெருமாளின் திருமேனி வடிவழகு. இந்த சுவாமிக்கு வரதராஜன் திருநாமம். சங்கம், சக்கரம், அபயகஸ்தம், கதை இடது கையில, இயற்கையான திருவடி, ஸ்ரீதேவி தாயார், பூமி தேவி தாயார், காந்தாய கல்யாண தீர்த்தியம், ஸ்ரீவேங்கட நிவாசாய் ஸ்ரீனிவாசாய் கோவிந்தா. இங்கே உற்சவமூர்த்தி அதே வரதராஜன் தான். வலது கையில தாமரையோட இருக்கார். 5 விரல்கள், கட்டவரல் பக்கத்துல தாமரை, கையிலே கட்டவரல் பக்கத்துல தாமரையோட உள்ள வரதராஜன் இங்கெல்லாம் பார்க்கலாம். எல்லாரும் தாயார் தாமரை வச்சுட்டு இருக்கா. இங்க பெருமாள் கையில தாமரை வச்சுட்டு இருக்கா. அதான் இந்த உயர்வான பெரிய விஷயம். இடது கையில கதை, பிரயோக சக்கரம், சங்கம், திருமுக மண்டலம், ஸ்ரீதேவி தாயார், பூமி தேவி தாயார் கையில பத்மத்தோட இருப்பா. நவநீத கிருஷ்ணன் கையில வெண்ணியோட, கீழே தாமரை, பக்தஜி ஆஞ்சநேயர், காளிங்கநாதன் கிருஷ்ணர். சன்னதிக்கு இப்பெல்லாம் சொல்றாள் வாஸ்து உண்டு. இதெல்லாம் முன்னாடியே வாஸ்து உண்டு. ஆக்னேய பாகத்துல மடப்பள்ளி, ஈசானிய பாகத்துல கிணறு. நம்ம பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா
பூர்வீக நம்ம பெரியவரெல்லாம் பண்ணோன்னா இப்போ அந்தோடைய சாத்துரியம் சுத்தமாக இருக்குது. அதுமாதிரி ஆஞ்சநேய சன்னதி மேற்க பார்க்க, பெருமாள் கிழக்க பார்க்க 2 சன்னதி. வருஷம் அடைஞ்சு உற்சவாதி சுற்றிலும் தோட்டம். இது இந்த இழுப்ப மரம். இதில் வர காயை வச்சு தான் எங்கள் தாத்தால இந்த சன்னதிக்கு இழுப்பை எண்ணெய் எடுத்து பெருமாள் சன்னதிக்கு தீபம் போட்டு வந்திருக்கேன். இழுப்ப மரம் இதெல்லாம் குறைஞ்சது 500 வருடம் இருக்கும். இந்த கோயில் என்ன ஆகமோ? இது வந்து வைகானச ஆகமம். வைகானச ஆகமம். இதில் இன்னொரு பெரிய பியூட்டி என்னென்னா, மகாமண்டபத்தில் எல்லா ஊர்லேயுமே ஃப்ளாட்டாக தானே வச்சுருப்பா. இதெல்லாம் ராஜா காலத்து சன்னதிங்கிறது இது ஒரு பிரமாணம். மேலே ஏறி நிற்க முடியாது கோபுரத்துக்கு அந்தந்த. இப்போ எல்லா ஊர்லேயும் ஒரு ஃப்ளாட்டாக ஒரு இது போடுற அளவில், மண்டபம் போடுற அளவில் இது அந்த மண்டபம் கிடையாது. இது கூரான மண்டபம். இந்த ஜலம் மேலே சுத்தமாக நிற்காது, எல்லாம் கீழே வந்துடும். இது எத்தனை வருஷத்துக்கு கோயில் இது? சுமாராக 700 வருடத்துக்கு முன்னாடி இந்த பெருமாளும் இங்கேயே கிடைச்சது தான். வீரசோழன் ஆற்றுல காவேரி பிரிவில் ஒரு வீரசோழன் ஒரு நதிக்கரை இருக்குது. அந்த நதிக்கரையில் கிடைச்ச பெருமாள் வரதராஜன், ஸ்ரீதேவி, பூமிதேவி. இங்கே வர்றதுனால என்ன இது? இங்கே வர்றதுனால எல்லா வரங்களும் அளிக்கக்கூடிய வரதராஜன்னு பேர். அபய ஹஸ்தத்தோட ரொம்ப பிரமாதமாக உள்ள மூர்த்தி பார்க்கலாம். மூர்த்தியை ஃபோட்டோவும் எடுக்கலாம், நல்லா தாராளமாக இருக்கலாம். ஸ்ரீனிவாசர் இங்கே தனியாக இருக்கார். ஸ்ரீனிவாசரோட மகத்துவம் இங்கே தனி பெருமாள். தாயார் இல்லாமல் ஸ்ரீனிவாசர் மட்டும் தனியாக அங்கே சன்னதி இருக்குது. வரதராஜனுக்கு ஸ்ரீதேவி, பூமிதேவியோடு இருக்குது. இங்கே ஈசான்ய பாகத்தில் ஜல கிணறு இதுலேருந்து தான் எடுத்து இன்றைக்கும் பயன்படுத்துகிறோம். வற்றாத கிணறு. இந்த பக்கத்தில் எங்கே பார்த்தாலும் இப்போதைக்கு கிணறு வற்றி எல்லாம் 200 அடிக்கு மேலே ஜலம் போயிடுது. ஆனால் இங்கே 25 அடியில் இன்றைக்கும் ஜலம் கிடச்சிருக்கு. அது ஒரு பெரிய இது. கிணறு ஃபோட்டோ எடுக்கலாம். கை கெட்டுற இடத்துல வரும். 20 அடிக்கு குறையவே குறையாது. 20லேருந்து 25 அடியில் ஜலம் வந்துகிட்டே இருக்கும் எப்போதுமே. இந்த ஜலத்தை எடுத்து தான் இன்றைக்கும் பெருமாள் திறமையாக ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு பெரிய காவிரி ஆற்றின் வீர சோழன், மஞ்சளாறு எனும் 2 நீரோட்டம் அழகிய கிராமத்தை இங்கே உருவாக்கி உள்ளது. சாத்தனூர் என்று 69 சாத்தனூர் என்றும் இப்பொழுது அழைக்கப்படும் இந்த அழகிய கிராமம் கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் உள்ள ஆடுதுறைக்கு 2 கிலோமீட்டரில் உள்ளது. இவ்வூரில் ஒரு பெரிய அக்ரஹாரம் உள்ளது. அந்த அக்ரஹாரத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம் உள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான ஆலயங்கள் போலவே இந்த திருத்தலத்தில் இந்த ஆலயமும் மிக பழமையானது. மகாவிஷ்ணுவான வரதராஜ பெருமாள் கேட்டதை தருபவர், வரங்களை அள்ளி அள்ளி மகாராஜா போல தருபவர். அதனால் அவருக்கு வரதராஜா என்ற பெயரும் வந்தது. பிரம்மதேவர் செய்த கடும் தவத்தை போற்றிய மகாவிஷ்ணு அவர் கேட்ட வரத்தை ராஜா போல அளிக்கிறார். அதனால் மகாவிஷ்ணுவிற்கு வரதராஜ பெருமாள் என்று பெயர் வந்ததாம். பிரபஞ்சத்தின் மூலாதாரமாக விளங்கும் வரதராஜ பெருமாள் இந்த சாத்தனூர் ஆலயத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நமக்கு காட்சி அளிக்கிறார். இத்தகைய சிறப்புமிக்க வரதராஜ பெருமாளை நாமும் தரிசித்து வேண்டிய வரனை பெறுவோம். சாத்தனூர் வருவோம். ஸ்ரீ வரதராஜரை நம் நினைவில் நிறுத்திக் கொள்வோம். பெருமாள் நாமம் வரதராஜன். ஸ்ரீதேவி தாயார், பூமிதேவி காந்தாய கல்யாண தீர்த்தியம் ஸ்ரீவேங்கட நிவாசாய் ஸ்ரீனிவாசாய்